ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நமக்கு டைம் ட்ராவல் பண்ண கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் சில வருடங்கள் கழிச்சு 2035க்கு போயிட்டோம்னா துபாய் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி இன்னைக்கு துபாய் இந்த உலகத்தோட மோஸ்ட் மாடர்ன் சிட்டின்னு சொல்கிறாங்க. பட் 2035க்குள்ள லிட்டரலி அது ஒரு சைஃபை மூவி சிட்டி மாதிரி மாறப்போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டாக்ஸிஸ். இப்போவே துபாயில் ட்ரையல் ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2035க்கு ஃபுல்லி ஃப்ளையிங் டாக்ஸி சர்வீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ட்ராஃபிக்கு கீழே சிக்காமல் ஸ்கையில் ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளையிங் டாக்ஸிஸ். துபாய் ஃப்யூச்சரில் ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்டங்களுக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மூலம் கண்ட்ரோல் பண்ண போகிறதா சொல்லப்படுது. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை டிரைவர்லெஸ் கார்ஸ், மெட்ரோ, ஃப்ளைங் டாக்ஸிஸ் கூட ஏஐ தான் மேனேஜ் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ராஃபிக் ஜாமை அவாய்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் ரூட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி ஏஐயை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி, ஸ்மார்ட் ஏஐ கிரிட் யூஸ் பண்ணி எங்கே அதிகம் கரண்ட் தேவை அண்ட் எங்கே கரண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒட்டோவாக மேனேஜ் பண்ணும். அதுக்கப்புறமா போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இது தான் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ சிஸ்டம்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஏஐ கேமரா ஸ்ட்ரீட்டில் எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது ஆக்சிடெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, சஸ்பீஷியஸான மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அண்டர் வாட்டர் லிவிங் அண்ட் ஹோட்டல்ஸ். இப்போ துபாயில் ஃப்ளோட்டிங் விலாஸ் அண்ட் அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் 2035க்கு இன்னும் அட்வான்ஸ்டான அண்டர் வாட்டர் ஹோட்டல்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். லிட்டரலி நீங்கள் சீ வாட்டருக்குள்ளே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டே பண்ண முடியும். அந்த ரூம்ஸில் இருந்து டிரெக்டாக கலர்ஃபுல்லான ஃபிஷஸ், கோரல்ஸ் அண்ட் ஷார்க்ஸ் கூட பார்க்கலாம். இது நார்மலான ஹோட்டல் ஸ்டே இல்லை, ஒரு லக்ஸரியான ஓஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், மேன்மேட் கிளைமேட் கண்ட்ரோல். துபாய் டெசர்ட் சிட்டின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்மரில் அதிகமாக ஹீட் 45°C இருந்து 50°C வரை போயிருக்கும். அதனால 2035க்குள்ள துபாயோட டார்கெட் என்னன்னா கிளைமேட் கண்ட்ரோல்டான ஸ்ட்ரீட்டை உருவாக்குறது. அதாவது நீங்கள் வெளியே வாக் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரீட்டோட டெம்பரேச்சரை கூலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. முழு ஏரியாவையே கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி புர்ஜ் கலிஃபா தான் இந்த உலகத்தோடைய டாலஸ்ட் பில்டிங்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் 2035க்குள்ள அதை விட மேலே போகிற ஒரு டவர்ஸை துபாயில் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட ஹைட் ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கும் அருகில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கை கிராப்பர்ஸில் ரெசிடென்டல் ஏரியாஸ், ஆஃபீஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கை பார்க்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ், துபாய் ஃப்யூச்சரில் ஜஸ்ட் ஒரு சிட்டி இல்லை, அது லிட்டரலி ஃப்யூச்சர் வேர்ல்டோட கேபிட்டல் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷன், 2035க்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் துபாயில் போய் இப்படிப்பட்ட ஃப்யூச்சரிஸ்டிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.